ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு சிவாப்பாவோட மெசேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது சில செட் ஆஃப் டேரட் கார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எனர்ஜி தான். ஃபஸ்ட்டு சிவனோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு சிவாப்பாவோட மெசேஜ் எடுக்க போகிறோம். சிவாப்பாவோட மெசேஜ் 3 மெசேஜ் எடுக்க போகிறோம். கடவுள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில செட் ஆஃப் டேரட் கார்ட்ஸும் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு சிவாப்பாவோட மெசேஜ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேஷா அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து தவறு பண்ணுறது அப்படிங்கிறது மனிதரோட இயல்பு தான். அந்த தவறை திருத்திக்கக்கூடிய ஒரு தருணம் வரும்போது அந்த விஷயத்தை வந்து திருத்திக்கணும். அப்போ தான் வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. திருத்திக்கிற தருணம் வரும்போது திருத்திக்கணும். கடவுள் வந்து நமக்கு உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்யூஷன் பவரை யூஸ் பண்ணி கைடிங் லைட்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய பாதைகளை பிரகாசமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் ஹனுமான் மாதிரி ஒரு லாங் ஜேர்னி இருக்குது. அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, இல்லை நார்மல் பீப்புளுக்கு வந்து ஒரு சாதாரண ஜேர்னி. பட் வந்து எங்கோ ஒரு வெளியூருக்கு போகிறீங்க. நீங்கள் ஹார்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு பேலன்சிங்கான சுச்சுவேஷனே இல்லை. கைக்கு வருது, அதுக்கு மேலே செலவு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதனால வரவுக்கும் செலவுக்கும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதை நினச்சி கவலைப்படுறீங்க. பழசில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி துக்கமாக அதையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பின்னாடி கடவுள் கொடுக்குற அந்த 2 அழகான கப்பை நீங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நீ இப்படியே இருக்காத, நான் உனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சமாச்சும் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி கடவுளே இறங்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்காக இறங்கி வந்திருக்காங்க. உங்கள் வாழ்க்கை சூடு பிடிக்க போது, உங்கள் இனிமேஸே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண போகிறத பார்த்து அவங்களே வியந்து பாராட்ட போகிறாங்க. ஏன் அப்படின்னா மெஜிஷியன் மாதிரி இனிமேல் நீங்கள் தொட்ட எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் நினச்ச எந்த விஷயமா இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. மங்களகரமான விஷயம் வந்து நிறைய அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா சூரியன் மாதிரி பிரகாசமாக உங்கள் லைஃபை இருக்க போது, அந்த குழந்தை எப்படி அழகாக சிரிச்சிட்டு இருக்கோ அது மாதிரி மாறப்போகுது. கடவுளோட பாசிட்டிவ் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது.